அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தனது முன்னாள் காதலன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வீசி வரும் நிலையில் இது குறித்து நடிகர் துருவ் விக்ரம் முதன்முறையாக மனம் திறந்து பேசியது சமூக வலைதளத்தில் விவாதமாகி வருகிறது. நடிகை அனுபமா பரமேஸ்வரனுடனான காதல் தோல்வி தொடர்பாக தன் மீது வைக்கப்பட்டு வரும் விமர்சனங்கள் குறித்து நடிகர் துருவ் விக்ரம் தற்போது மனம் திறந்து பேசியுள்ளார். நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்து விமர்சனத்துக்கும் கண்காணிப்புக்கும் உள்ளாகும் நிலையில் இது போன்ற விஷயங்கள் தங்களை மனதளவில் பாதிக்குமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். தனது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் தன்னை ஒருபோதும் பாதிக்கவில்லை என்று கூற முடியாது என்றும் துருவ் தெரிவித்துள்ளார். அனுபமா கொடுத்த பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 பேட்டிகள் வெளியாகி இணையத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதில் அவர் யாரை காதலித்தார் என்று சொல்லவில்லை என்றாலும் அந்த நபர் மீது பல குற்றச்சாட்டுகள் சொல்லி இருக்கிறார். Very funny kind of explanation, but for people who don't know about narcissistic abuse, imagine having Onion in your life. Like one day he's Remo. Like bhayankara lover, you feel like, how lucky am I to get a person like this in my life? Is this even reality? It's like a dream, not a feeling. Next day, you see Onion. Ettum brutal nu varneenga. Even if that person is saying someone else stabbing you and killing you, they would not even just turn their head. That kind of extreme. And there is a next day where that person is Ambi, apologizing, begging you, pleading you, promising you that they'll never repeat this again, crying like a baby. And then again the love bombing. The same cycle goes on and on and on and on. குறிப்பாக தனது முன்னாள் காதலரை ரெமோ, அந்நியம், அம்பி என ஒப்பிட்டு அவரை தன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மேலும் 2 ஆண்டுகளாக மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் கடுமையான பாதிப்புக்குள்ளானதாகவும் கூறியிருந்தார். தனது உணர்வுபூர்வமான காதல் குறித்து அவர் மேலும் கூறும்போது, ஆரம்பத்தில் எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் என்பதால் 11 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அந்த உறவிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், கஷ்டம் எல்லாம் பார்த்து இப்போது கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்கிறது, பிடிக்கவே இல்லை என்று கண்கலங்க பேசியிருக்கிறார். மேலும் தான் நாயகியாக நடித்த பர்தா படத்தின் ப்ரமோஷனுக்கு போகும்போது காதலர் தன்னை போக வேண்டாம் என தடுத்ததோடு பீரியட்ஸ் பற்றியும் மோசமாக பேசினார் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதையெல்லாம் மீறித்தான் அந்த பட ப்ரமோஷனில் கலந்து கொண்டதாகவும் அதனால் அவர் அதிகமாக சண்டை போட்டதாகவும் அப்போதுதான் செய்தியாளர்கள் கேட்கும்போது தன்னால் பேச முடியாமல் அழுது விட்டதாகவும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து துருவ் விக்ரம் மீது சமூக வலைதளங்களில் தொடர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில்தான் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த துருவ் விக்ரம், நடிகராக சினிமாவுக்குள் வரும்போதே இது போன்ற விமர்சனங்களும் கவனமும் இந்த பணியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அது தன்னை ஒருபோதும் பாதிக்கவில்லை என்று கூற முடியாது என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இது போன்ற சூழ்நிலைகளில் யதார்த்தத்துடன் தன்னை இணைத்துக் கொள்வதும் தான் யார், எதற்காக நிற்கிறோம் என்பதை அறிந்திருப்பது முக்கியம் என தெரிவித்துள்ளார். மேலும் வாழ்க்கையில் தனக்கு முக்கியமானவர்களையும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையும் பாதுகாப்பது அவசியம் என்றும் துருவ் கூறியுள்ளார். இது குறித்து நெட்டிசன்களோ அனுபமா பரமேஸ்வரன் தன்னை குறித்து வெளிப்படுத்தியதை தான் அவர் இப்படி குறிப்பிட்டுள்ளார் என கூறி வருகிறார்கள். மேலும் துருவ் கூறும்போது, உண்மையுடன் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னை நிலைநிறுத்தும் விஷயங்கள் என்ன என்பதை அறிந்திருந்தால் வெளியிலிருந்து வரும் விமர்சனங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் செல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது திரையுலக பயணத்தில் கடந்த 7-8 ஆண்டுகளாக தன்னை சுற்றியுள்ளவர்கள் தொடர்ந்து ஆதரவாக இருந்ததாகவும்
அவர்களின் ஆதரவும் ஊக்கமும் தனக்கு முக்கியமானதாக இருந்ததாகவும் துருவ் விக்ரம் தெரிவித்துள்ளார். பிரபல ஊடகம் நடத்திய நேர்காணலில் நடந்த ஓர் அமர்வின் போது இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார். அதுவும் இந்த கடினமான காலகட்டம் தன்னை ஒன்மேன் ஆர்மியாக மாற உதவியதாகவும் கூறினார். மேலும் அவர் கூறும்போது, நீங்கள் இந்த தொழிலில் நுழையும் போதே விமர்சனங்கள் இதன் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்பதை மிக விரைவிலேயே புரிந்து கொள்கிறீர்கள். இந்த வேலை எவ்வளவு அழகானதோ அதே அளவு இதற்கு பலவிதமான பரிமாணங்கள் உண்டு. நீங்கள் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறீர்கள் என்று அவர் கூறினார். 2025 வெளியான தனது பைசன் திரைப்படத்தில் பணியாற்றிய போது அந்த ஆதரவு தன்னை எவ்வாறு ஊக்கப்படுத்தியது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். நான் பைசன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது பல ஆண்டுகளாக எந்த பதிவும் வெளியிடவில்லை. எனது அடுத்த படம் பற்றி கேட்டு எனக்கு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருந்தன. மக்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். எனது 7 முதல் 8 வருட திரை பயணத்தில் என்னை தொடர்ந்து ஆதரிக்கும் ரசிகர்கள் எனக்கு கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம். அவர்கள் எப்போதும் என்னை ஊக்குவித்து ஆதரவாக உணர்வதை உறுதி செய்திருக்கிறார்கள் என்றவரிடம், அந்த ஆதரவை நீங்கள் அதிகம் சார்ந்திருக்கிறீர்களா? உங்கள் படங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து பேசும்போது சோதனையான சூழலாக தோன்றுகிறதா என கேட்டபோது, நடிகர்கள் குறிப்பாக எனக்காக பேசுகிறேன். அறியாமலேயே நீங்கள் ஒரு தனி படையாக செயல்பட கற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது உள்மனதில் நீங்கள் தனி ஒருவராக செயல்பட கற்றுக்கொள்கிறீர்கள். அங்கு உங்களுக்கு என ஒரு தனி உலகம் இருக்கும். மேலும் உங்கள் உள்ளார்ந்த பணிகளை செய்வீர்கள். உங்களால் முடிந்தவரை நீங்கள் நேசிக்கும் நபர்களுடன் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். எனக்கு கிடைத்த ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றும் துருவ் கூறினார். களத்தில் கடினமாக உழைக்கும் போது காயம் ஏற்பட்டு ரத்தம் வரும்போது இந்த உழைப்பை பார்த்து மக்கள் ஒரு நாள் கொண்டாடுவார்கள், என் மீது பெருமை கொள்வார்கள் என நினைத்துக் கொள்வேன். அதுதான் உங்களை முன்னோக்கி செலுத்துகிறது என கூறியுள்ளார். அனுபமா எழுப்பிய பகீர் குற்றச்சாட்டுகளுக்கு துருவ் விக்ரமும் அனுபமா பெயரை குறிப்பிடாமல் முதலில் பதில் அளிக்கும் விதமாக பேசியிருப்பது சமூக வலைதளத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மறைமுக பிரச்சனை நேருக்கு நேர் நடக்க ஆரம்பித்திருப்பதாகவும், இன்னும் அனுபமா கொடுத்த பேட்டியின் அடுத்தடுத்த பாட்களில் என்ன சொல்லியிருக்கிறாரோ என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகிறார்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.